This video is sponsored by Educost. Educost offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Get certified and boost your career with affordable combo offers. In the எடுகோஸ்டில் நமக்கு உங்களுக்கு தேவையான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அதோட ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால யார் வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறவங்க அவங்க லாங்குவேஜ்லேயே கற்றுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக புரிகிற வண்ணம் இருக்குது. எனவே எல்லோரும் வாங்க, எடுகோஸ்டில் ஆஃபர்ஸ் இருக்கும்போதே கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதை கற்றுக்குங்க, லேர்ன் பண்ணுங்கள். கோடிங் அண்ட் எடுகோஸ்ட் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடிக்கடி பொய் சொன்ன ஒருத்தன் உண்மையை சொன்னப்போ யாரும் அவனை நம்பவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ராமு அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு சென்று ஆடு வைக்க போவான். அப்படி ஒரு நாள் அவனுக்கு பொழுது போகவே இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த அவன் புலி வருது என்று வேகமாக கத்தினான். இதனை கேட்ட அந்த பக்கத்து தோட்டத்து வேலையாட்கள் அனைவரும் அங்கு ஓடி வந்தனர். எங்கே புலி என்று ராமுவிடம் அனைவரும் கேட்டனர். அதனை கேட்ட அந்த ராமு சிரித்து கொண்டே, நான் சும்மாதான் போய் கூறினேன் என்று கூறினான். இதனை கேட்ட அந்த வேலையாட்கள் மிகுந்த கோபத்தோடு அவனை திட்டிவிட்டு வேலைக்கு சென்றனர். இதனை பார்த்து சிரித்த ராமு அடிக்கடி புலி வருது என்று அவர்களை ஏமாற்ற ஆரம்பித்தார். ஒரு நாள் காலையில் நிஜமாகவே புலி ஒன்று ராமுவை தாக்க பார்த்தது. உடனே ராமு பயந்து போய் புலி வருது என்று வேகமாக கத்தினான். ஆனால் அப்பொழுது அவனை காப்பாற்ற யாரும் வரவில்லை. இவன் இப்படித்தான் எப்பொழுதும் புலி வருகிறது என்று ஏமாற்றுவான். நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த மற்ற வேலையாட்கள் அனைவரும் அவனை காப்பாற்ற செல்லவில்லை. சாயங்காலம் ஆடு மேய்க்க போன சின்ன பையனை இன்னும் காணோமே என்று தேடி வந்தனர் அனைவரும். புலியால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராமுவை அனைவரும் பார்த்தனர். அடடா, நீ சொன்ன போய் உனக்கே எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கி விட்டது பார்த்தாயா என்று அனைவரும் அவனை திட்டினார்கள். அவன் அன்று போய் கூறாமல் இருந்திருந்தால் புலி வருது என்று மற்றவர்களிடம் அவன் கூறிய பொழுதே யாராவது வந்து அவனை காப்பாற்றியிருப்பார்கள். ஆனால் அவன் புலி வருகிறது என்று அடிக்கடி கூறியதால் அவன் உண்மையை கூறினாலும் யாரும் அவனை நம்ப தயாராக இல்லை. எனவே நாம் அடிக்கடி பொய் கூறினால், நாம் எப்பொழுதாவது உண்மையை சொல்ல நேரிட்டாலும் மற்றவர்கள் நம்மை நம்ப மாட்டார்கள்.